தமிழ்நாட்டில எது நம்பர் 1 சொன்னா நான் ஸ்போர்ட்ஸ் தான் இப்போ சொல்லுவேன். இப்போ இருக்க கவர்மெண்ட் வந்து ஸ்போர்ட்ஸுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்றாங்க. முன்னெல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ் நம்ம வெயிட் பண்ண வேண்டியதா இருந்தது. சில ஒர்க்ஸ் நடக்கணும் அப்படின்னா. இப்போலாம் கேட்டா உடனே சாங்ஷன் பண்றாங்க நிறையா. முக்கியமா சொன்னா சிஎம் ட்ராஃபி. எல்லாருமே ஈஸியாக கற்றுக்கலாம். ரொம்ப ஈஸியாக கற்றுக்கக்கூடியதான் செஸ். அதில் நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகிறதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு தேவை. ஸோ ஒரு நல்ல ஒரு கோச் கிடச்சிட்டாங்க அப்படின்னா செஸ்ஸை பொறுத்தவரைக்கும் ஏஜ் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இப்போ நம்ம டோர்னமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா காலத்தில் 5 வயசு பையன் 4 வயசு பசங்களாம் விளையாடுறாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 3 வயசு பையன் ஒரு பையன் வந்து இன்டர்நேஷ்னல் ரேட்டிங் வாங்கியிருக்கு. அப்படி செஸ்ஸில் வந்து தமிழ்நாடு தான் நம்பர் 1. ஸோ செஸ் கேபிட்டல் தமிழ்நாடு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பிளேயர்ஸ் இருக்காங்க. ஷைன் பண்ணியிருக்கிறது 1-2 பேராக இருக்கலாம். பட் ஷைன் பண்ணாமல் இன்னும் நிறையா ஜிஎம்ஸ் இருக்காங்க. குகேஷ் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபார்மில் இருந்தாங்க. நாங்கள் கண்டினியூஸாக நிறையா டோர்னமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம என்ஜின் மூவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மூவ்ஸ்லாம் நிறைய குகேஷ் வந்து ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. கண்டினியூஸாக இருந்தது. பட் டெங்லின் அந்த டைமில் வந்து கொஞ்சம் ஃபார்ம் அவுட்டில் இருந்தார். 25 இயர்ஸ்க்கு முன்னாடி புதுக்கோட்டையில் வந்து டோர்னமெண்ட் நடந்தது, அந்த ரேட்டிங் டோர்னமெண்ட் அப்படிங்கிறது. ஸோ இந்த டோர்னமெண்ட் யாருமே நடத்தவே முடியாது அப்படின்னாங்க புதுக்கோட்டையிலலாம். இல்லை நான் நடத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அதை சேலஞ்சாக எடுத்து. ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு கிராண்ட் மாஸ்டர் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு எய்மாக வச்சுருந்தேன். பட் ஏஜ் ஃபேக்டர் காரணமாக என்னால் ரொம்ப அதில் ஃபுல் ஃபோக்கஸ் 2019 எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது வேர்ல்டு சாம்பியன்ஷிப் போகிறதுக்கு. ஸோ அங்கே வந்து நான் ஸ்லோவாக்கியா அப்படிங்கிற கண்ட்ரிக்கு வந்து யூரோப்பில் இருக்கு. அங்கே அந்த கண்ட்ரிக்கு போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணேன். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஆக்சுவலாக நிறைய மனிதர்களை சந்திச்சுட்டு இருக்கோம் என்னுடைய பயணத்தில். ஆனால் எனக்கு உங்களை இப்போது மீட் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு புத்துணர்ச்சியோடு உட்காந்துருக்க முடியுது இந்த இடத்துல. இந்தியாவினுடைய முதல் ஆர்பிட்டரில் நீங்கள். ஸோ ரொம்ப ப்ரௌடாக இருக்குது இந்த மொமெண்ட். வந்து எப்படி இந்த ஜேர்னியை பற்றி சொல்லுங்களேன். ஏன்னா ரொம்ப சர்வசாதாரணமாக இந்த விஷயத்த வந்து நீங்கள் கடந்து வந்திருக்க முடியாது. செஸ் உங்களுக்குள்ள எப்போ வந்தது? முதல்ல நீங்கள் வந்து அந்த பாயிண்ட் செஸ்ஸில் நம்ம சாதிக்கணும் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, அது எப்போ ஆரம்பிக்கும்? சின்ன வயசில் வந்து சும்மா வீட்லேயே தான் இருப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா சும்மா ஏதாவது விளையாடணும் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப ஈஸியாக விளையாடக்கூடியது அந்த செஸ் தான் இருந்தது. ஸோ அப்போ வந்து எங்கள் சித்தப்பா மூலியமாக தான் நான் ஃபஸ்ட்டு செஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்போ சும்மா பேசிக்ஸாக கொஞ்சமாக விளையாண்டுட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டட் இருக்க பார்த்து எங்கள் அப்பா அம்மா எனக்கு வந்து ஒரு கோச் அரேஞ்ச் பண்ணாங்க. நான் 10th படிக்கும்போது தான் வந்துட்டு நான் ஃபஸ்ட் டைம் கோச்சிங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன். ரொம்ப லேட்டாக தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் கோச்சிங் போகிறேன். அதுக்கப்புறம் நிறையா டோர்னமெண்ட்ஸ்லாம் அங்கே டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நடந்தது. அதுக்கெல்லாமே கூப்பிட்டு போனாங்க. ஸ்டேட் லெவல் டோர்னமெண்ட் அதுக்கப்புறம் போனேன். இந்த மாதிரி கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்தடுத்த லெவல் நான் டோர்னமெண்ட்ஸ்லாமே நிறையா ப்ளே பண்ணேன். நம்ம கவர்மெண்ட்லேருந்துலாம் SGFI டோர்னமெண்ட் நடத்துவாங்க. ஸோ அது எல்லாமே நான் போயிருக்கேன். அதில் வந்து ஸ்டேட்டில் செலெக்ஷன் ஆகி நேஷ்னல் போக வேண்டியது. பட் சம் ஃபினான்ஷியல் ரீசன்ஸ்னால நம்மளால் அந்த டைம் வந்து அங்கே போக முடியல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2019 வந்து நான் டிசேபிள்டுக்குன்னு சொல்லி டோர்னமெண்ட்ஸ் நடந்தது. ஸோ செஸ் ஃபெடரேஷன் ஃபார் ஃபிசிக்கலி டிசேபிள்டு அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பித்தாங்க. அது வந்து நிறையா டோர்னமெண்ட்ஸ் 2016 நான் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டு இருந்தேன். 2019 எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது வேர்ல்டு சாம்பியன்ஷிப் போகிறதுக்கு. ஸோ அங்கே வந்து நான் ஸ்லோவாக்கியா அப்படிங்கிற கண்ட்ரிக்கு வந்து யூரோப்பில் இருக்கு. அங்கே அந்த கண்ட்ரிக்கு போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணேன். வேர்ல்டு சாம்பியன்ஷிப் 12 இயர்ஸில் தான் வந்து செஸ் நான் கற்றுக்க ஆரம்பித்தேன். எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வருதுன்னு சொல்கிறீங்க. அதுக்கு முன்னாடி வர என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஈஸியாக உங்களால் எதை பண்ண முடியும்? எந்த விளையாட்டில் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது? எனக்கு வந்து கிரிக்கெட்லாம் ரொம்ப பிடிக்கும். பட் அதை நம்மளால் ப்ளே பண்ண முடியாது. அப்படிங்கும்போது நான் வந்து ஜஸ்ட்டு சும்மா நான் வீட்டில் கார்ட்ஸு கேரம் இந்த மாதிரி சிம்பிளாக தான் ப்ளே பண்ணிகிட்ருப்போம். பட் எனக்கு அந்த செஸ் காயின்ஸ் பார்த்தா ஓகே விளையாடலாம் அப்படின்னு சொல்லி சும்மா நான் காயின்லாம் நவுத்த தெரியாது. பேசிக்காக சும்மா நவுத்திட்டு இருந்தேன். அப்போ எங்கள் சித்தப்பா வந்து அவங்க காலேஜில் தான் சாம்பியனு. ஸோ அவங்க வந்து எனக்கு அந்த மூவ்ஸ் அதெல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் ஆகும். கிரிக்கெட்லாம் பார்ப்பீங்க? இப்போது பார்ப்பேன். கிரிக்கெட்டில் ரொம்ப பிடிச்ச எனக்கு யுவராஜ் சிங் ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் பிளேயரு. ஆஃப்டர் தட் இப்போ ரீசெண்டாக வந்து விராட் கோலி அண்ட் KL ராகுல். இப்போ செஸ்ஸு உள்ளே வரும்போது வீட்டில் என்ன சொன்னாங்க அப்பா அம்மாலாம்? உன்னால் வந்து செஸ் நல்லா ப்ளே பண்ண முடியுது? எனக்கு ஃபுல் சப்போர்ட். அவங்க தான் என்னை என்கரேஜ் பண்ணதே வந்து செஸ்ஸில் அவங்க தான். ஸோ எனக்கு கிளாஸஸ் அரேஞ்ச் பண்ணதுலேருந்து டோர்னமெண்ட்ஸ் கூப்பிட்டு போகிறதுலேருந்து எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட சப்போர்ட்னால மட்டும்தான் இன்றைக்கி நான் அந்த ஸ்டேஜில் வந்திருக்கேன். ஓகே. நீங்கள் ஃபஸ்ட்டு காம்படிஷன் அப்படிங்கிறது நம்ம வீட்டில் ப்ளே பண்ணிக்கிட்டு இருப்போம். வீட்டில் கூட இருக்கிறவங்க கூட நம்ம விளையாடுவோம். அப்பா சில விஷயங்கள் சொல்லி தருவாங்க, அம்மா அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் சொல்லி தருவாங்க. ஆனால் காம்படிஷன் அப்படிங்கிற அந்த ஒரு மொமெண்ட் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு நீங்கள் போன காம்படிஷன் எது? ஃபஸ்ட் டைம் வந்து நான் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஆக்ஸ்ஃபோர்ட்னு சொல்லி ஒரு கேட்டரிங் காலேஜ் ஒன்று இருந்தது. அதில் தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்குது. ஃபஸ்ட் டோர்னமெண்ட் எனக்கு அதான். அந்த டோர்னமெண்ட் வந்து 6 ரவுண்ட்ஸ் நடந்தது. நான் 2 பாயிண்ட் தான் ஸ்கோர் பண்ணேன். பட் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நிறையா சீனியர் பிளேயர்ஸ் எல்லாமே இருந்தாங்க.
அப்போ என்னென்னா டிஸ்ட்ரிக்ட் அசோசியேஷன் எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. அப்போலேருந்து நான் எப்போ போனாலும் எனக்கு என்கரேஜ்மெண்ட் பண்ணுவாங்க. நிறையா ப்ரைஸஸ், ஆறுதல் பரிசுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கன்சல்டேஷன் ப்ரைஸ் அதெல்லாமே நிறையா கொடுத்து நிறையா என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ அது ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருந்தனால தான் நான் அடுத்தடுத்த ஸ்டேஜஸ்க்கு போனேன். ஓகே. அப்போது அந்த அந்த இந்த ஊக்கம் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு முறையும் வந்து நம்மளை வந்து ஊக்கப்படுத்திகிட்டே இருப்பாங்க. அப்படிங்கும்போது மைண்டில் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம், எனக்கு வந்து இந்த விஷயம் எனக்கு செஸ்ஸில் நான் இதை டார்கெட் பண்ணி ஆகணும், இதை நான் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கும்போது அது எதுவாக இருந்தது ஃபஸ்ட்டு உங்களுக்கு? ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு கிராண்ட் மாஸ்டர் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு எய்மாக வச்சுருந்தேன். பட் ஏஜ் ஃபேக்டர் காரணமாக என்னால் ரொம்ப அதில் ஃபுல் ஃபோக்கஸாக பண்ணுவேன். ஏன்னா 10th 12th முடிச்சு நம்ம 12th ஸோ ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி ஆயிடுது. இடையில சிஏ பண்ணிட்டு இருந்தேன் நான். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அதில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணனால என்னால் செஸ்ஸில் ஃபுல்லாக பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டிசேபிள் வந்தாலும் சரி அதில் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி அதில் அச்சீவ் பண்ணேன். அப்படி வரும்போது தான் அந்த ஆர்பிட்டரில் இது வரைக்கும் இந்தியாவில் வந்து ஆர்பிட்டர்ஸ் டிசேபிளில் இல்லை, இன்டர்நேஷ்னல் லெவலில் யாருமே பண்ணல. ஸோ அது நம்ம பண்ணணும், நம்ம அதில் ஃபஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு எய்ம் வந்தது. ஏதோ ஒரு விஷயம் நம்ம தான் ஃபஸ்ட்டாக அது நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட எய்மாக இருந்தது. உங்களால் வந்து எந்த விஷயம் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும்? நான் உட்காந்துட்டே என்னால் எல்லா விஷயமும் கண்டிப்பாக நான் இப்போ கோச்சிங் கொடுத்துட்ருக்கேன். கண்டிப்பாக என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இப்போ நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸ்டேட் லெவலில் எல்லாம் நேஷனல் லெவல்ஸும் போயிட்டுருக்காங்க. கண்டிப்பாக நான் அதுலேருந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நேஷனல் சாம்பியன் அடிக்க வைக்கணுங்கிறது தான் என்னோட எய்ம். ஸோ கண்டிப்பாக அதை நான் பண்ணணும். புதுக்கோட்டை பொறுத்தவரை செஸ்ஸு பிளேயிங் வந்து எப்படி இருக்குது? இங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுறாங்க? ஓகே. ஆக்சுவலாக வந்து புதுக்கோட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 years எகோ பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு செஸ் வந்து பெருசாக டெவலப்மெண்ட்டே இல்லாமல் தான் இருந்தது. இப்போ நாங்கள் பண்ணும்போதெல்லாம் வந்து இங்கே டோர்னமெண்ட்ஸே நடக்காது. டிஸ்ட்ரிக்ட் லெவல்ஸ் மட்டும்தான் நடக்கும். ரைடிங் டோர்னமெண்ட்ஸ் அந்த மாதிரி எந்த டோர்னமெண்ட்ஸுமே நடந்தது இல்லை. நாங்களே என்ன பண்ணுவோம்னா வெளியூரில் போய் தான் விளையாடணும். ஸோ நானே நிறைய டோர்னமெண்ட்ஸ் போக முடியாமல் இருக்கிறதுனால, ஏன்னா இங்கேருந்து போனால் 5 days நடக்கும் ஒரு டோர்னமெண்ட்டும். 5 days போயிட்டு வரணும் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் நாங்கள் டோர்னமெண்ட்ஸ் நிறையா போகாமே இருந்திருக்கேன். ஸோ இப்போ அந்த 2019க்கு அப்புறம் இந்த கோவிடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 21க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா செஸ் ரொம்ப நல்லா பூம் ஆயிடுச்சு. அதுவும் ரீசெண்டாக அந்த கவர்மெண்ட் வந்து இந்த ஒலிம்பியாட் எடுத்தாங்க. ஸோ அந்த ஒலிம்பியாட் எடுத்ததுக்கப்புறம் செஸ் பயங்கர பூம் ஆயிருக்கு. ஸோ அதனால் இப்போ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா பேர் வராங்க கோச்சிங்க்கு. ஸோ நல்லா இப்போ கொஞ்சம் நல்ல டெவலப்மெண்ட் நல்லா இருக்குது செஸ். இப்போது உங்களுக்கு வந்து மற்றவங்க ஒரு விஷயத்த ஈஸியாக இது பண்ணும்போது நமக்கு வந்து அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதெல்லாம் உங்களுக்கு அதிகமாக? மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து இங்கேருந்து போயிங்கன்னா ட்ராவல் ஃபஸ்ட்டு ட்ராவல் பண்ணிடலாம். பட் என்னென்னா அங்கே நான் இப்போ ஒரு டோர்னமெண்ட் போகிறேன்னா அங்கே எனக்கு அக்காமடேஷன் ப்ராப்ளம் வரும். ஸோ நமக்கு தகுந்த மாதிரி நான் ஹோட்டல்ஸ் போகணும், எனக்கு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட் இருக்கணும், கிரவுண்ட் ஃப்ளோரில் வேணும். அப்படிங்க பார்க்கும்போது கொஞ்சம் நம்ம நல்லா ஒரு 3 star 4 star ரேஞ்சில் தான் ஹோட்டல்ஸ் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதோட பட்ஜெட்ஸ் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த டோர்னமெண்ட்ஸ் போகிறது வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது எனக்கு அந்த டைம்லலாம் ப்ளே பண்ணும்போது. ஸோ இதுதான் மெயின் டிஃபிகல்ட்டியாக நான் ஃபேஸ் பண்ணுறது. செஸ் ஒலிம்பியாட்டுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் நடந்து மாமல்லபுரத்தில் நம்ம எல்லாமே கேள்விப்பட்டிருக்கோம். செஸ் ஒலிம்பியாட்டுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, செஸ் ஒலிம்பியாட்டுக்கு பிறகான அந்த நாட்கள்? செஸ் ஒலிம்பியாட் முன்னாடி நான் சொல்லியிருந்த மாதிரி தான் செஸ் வந்து பெருசாக இங்கெல்லாம் யாருக்குமே தெரியாது. இப்போ நானும் அகாடமி 2019 ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்போல்லாம் எனக்கு வந்து ஒரு 5 to 6 ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஸ்டார்டிங்கில் இருந்தாங்க. பட் ஆஃப்டர் செஸ் ஒலிம்பியாட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு 40-50 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே அகாடமிக்கு வராங்க. என்கொயரிஸ் நிறையா வருது. ஆன்லைன் கிளாஸஸ் நம்ம நிறையா ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். புதுக்கோட்டையிலே நிறையா டோர்னமெண்ட்ஸ் நிறையா அகாடமி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. முன்னாடி வந்து நாங்கள் ஒரு 2-3 அகாடமிஸ் மட்டும் தான் இருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா நிறையா அகாடமிஸ் வந்துருச்சு. நிறையா டோர்னமெண்ட்ஸ் ரெகுலராக இப்போ பார்த்திங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் ஒரு டோர்னமெண்ட்டாவது நடத்திடுறோம். ஸோ அந்த மாதிரி நிறையா டோர்னமெண்ட் இப்போ நானே வந்து இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட்ஸ் வந்து 3 டோர்னமெண்ட் புதுக்கோட்டையில் ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். இப்போ 4th டோர்னமெண்ட் வந்து பிப்ரவரியில் ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த மாதிரி நிறையா டெவலப்மெண்ட் ஆகிருக்கு. முக்கியமாக சொன்னால் நம்ம வில்லேஜஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லாம் நிறையா செஸ் பிளேயர்ஸ் வந்துட்டாங்க. இப்போ முன்னாடிலாம் அவங்களுக்கு செஸ்னால் என்னன்னே தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்கூல்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லாம் வந்து செஸ்ஸை வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. நாங்களே நிறையா கேம்ப்ஸ் போகிறோம். கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து எங்களுக்கு கேட்குறாங்க, நிறையா கேம்ப்ஸ் போட்டு நாங்கள் நிறையா எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இப்போ நல்லா பூம் நல்லா இருக்குது. நீங்கள் இன்டர்நேஷ்னல் ஆர்பிட்டர் அடித்ததுக்கு அப்புறமே வந்து ஒரு விஷயம் நோட் பண்ணி சொல்லியிருந்தீங்க ப்ரெஸ் மீட் நடக்கும்போது. குகேஷ் வந்து இப்போ நல்லா ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. ஐ திங்க் அவர் வந்து அடுத்த இதில் கண்டிப்பாக வின் பண்ணுவார்னு சொல்லி அப்போவே சொல்லியிருந்தீங்க. ஒரு கோச்சாக சில விஷயங்கள் உங்களால் மைன்யூட்டாக நோட் பண்ண முடியும்ல, அந்த மாதிரி முன்பே உங்களுக்கு அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சது? என்னன்னா வந்து குகேஷ் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபார்மில் இருந்தாங்க. நாங்கள் கண்டினியூஸாக நிறையா டோர்னமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம என்ஜின் மூவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மூவ்ஸ்லாம் நிறையா குகேஷ் வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க, கண்டினியூஸாக இருந்தது. பட் டெங்லரின் அந்த டைமில் வந்து கொஞ்சம் ஃபார்ம் அவுட்டில் இருந்தார். கண்டினியூஸாக நிறையா லாஸஸில் இருந்தாங்க. 2-3 months வந்து டோர்னமெண்ட்ஸே இல்லாமல் இருந்தாங்க. அந்த டைமில் குகேஷ் வந்து கண்டினியூஸாக டோர்னமெண்ட்ஸ் இருந்தாங்க. ஸோ இன் டச்சுன்னு நம்ம சொல்லலாம். அவன் டச்சோட இருந்தனால அந்த ஒரு இது ஃபீல் எங்களுக்கு இருந்தது. உங்களுக்கு குகேஷ் மாதிரி ஒருத்தரை ஆக்கணும் புதுக்கோட்டையில் அப்படிங்கிறது தான். கண்டிப்பாக. இங்கே நீங்கள் கோச் கொடுக்கும்போது பசங்க எந்த அளவுக்கு இன்வால்மெண்ட்டோட வராங்க, நம்ம சொல்கிறதா அக்செப்ட் பண்ணுறாங்களா, ஈஸியாக புரிஞ்சுக்கிறாங்க? கண்டிப்பாக இங்கே உள்ள பசங்க எல்லாமே வந்து நம்ம என்ன சொல்கிறோமோ அதுபடி கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி நல்லா நடந்துக்கிறாங்க. நிறைய இன்ட்ரெஸ்டட் இருக்குது. பேரண்ட்ஸும் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்கள கூப்பிட்டு போகிறது, டோர்னமெண்ட்ஸ் போகிறது வர்றது எல்லாமே.
ஸோ நல்லா போயிட்டுருக்கு. உங்களுக்கு ரொம்ப சவாலாக இருந்த ஒரு விஷயம், அதாவது இப்போ பயணம் படுறது ரொம்ப சவாலாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இது தாண்டி வந்து நிறைய விஷயங்களை வந்து நான் வந்து பின்தங்கி இருக்க மாதிரியான ஒரு சூழல் இருந்தது எனக்கு. நான் அகாடமி ஸ்டார்ட் பண்ணப்போ தான் சொன்னேன். அகாடமி ஸ்டார்ட் பண்ணப்போ எனக்கு ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்தது. பட் ஆஃப்டர் அந்த 1 or 2 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நல்லாவே கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா வராங்க. ஸோ எனக்கு என்னன்னா அந்த அகாடமி வந்து நான் இன்னும் பெரிய லெவலில் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எனக்கு இப்போதைக்கு உள்ள ஒரு எய்மை. ஸோ அது வந்து எனக்கு என்னென்னா இப்போது ஓன் பில்டிங் ஒன்று, பெரிய அகாடமி வந்து ஒரு பெரிய பிளேஸ் மாதிரி வச்சுட்டு பெரிய லெவலில் எனக்கு ஒரு பில்டிங் ஒன்று கட்டணும். அதுலேயே நானே டோர்னமெண்ட்ஸில் இப்போ நம்ம டோர்னமெண்ட்ஸ்லாம் வெளியில் போய் ரெண்டலுக்கு நம்ம மண்டபம் எடுத்து அந்த மாதிரி பண்ணிட்டோம். அந்த மாதிரி இல்லாமல் நமக்குன்னு ஓனாக ஒரு பில்டிங் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு நான் எதிர்பார்க்குறது. நீங்கள் செஸ் பிளேயர், ஆர்பிட்டர், இதை தாண்டி அங்கப்பன்னா யார்? நான் வந்து ராச்சிலை அப்படிங்கிற ஊர் தான் என்னோடய சொந்த ஊர். இப்போ இருக்கிறது வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் புதுக்கோட்டையில். நான் வந்து 10th வந்து 465, 500 ஸ்கோர் பண்ணியிருந்தேன். ஸ்கூலில் வந்து செகண்டு. அதே மாதிரி 12th வந்து 1104 எடுத்திருந்தேன் காமர்ஸ் குரூப்பு. ஸோ எனக்கு வந்து ஆடிட்டிங் பண்ணணும், சிஏ பண்ணணும் அப்படிங்கிறது என்னோடய எய்மு. ஸோ நான் அதனால தான் சிஏ ஸ்டார்ட் பண்ணேன். ஃபவுண்டேஷன் கோர்ஸ் முடித்தேன், இன்டர்மீடியேட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இன் பிட்வீன் அந்த டைமில் தான் எனக்கு வந்து செஸ்ஸில் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி, வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பு. ஸோ நான் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் போனனால எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் அங்கே போயிடுச்சு. அதனால என்னால் சிஏல ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ண ஒரு விஷயம் ஒன்றில் ஏன்னா 2லேயுமே பண்ணணும் அப்படிங்கிறது தான் எய்மாக இருந்தது. பட் 2யுமே என்னால் அந்த டைமில் பண்ண முடியல. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அது முடிச்சுட்டு வந்தோடனே இன்னும் கொஞ்சம் கோச்சிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அகாடமிலாம் ஸ்டார்ட் பண்ணனால அந்த சிஏ அப்படி கொஞ்சம் ட்ராப் அவுட் பண்ணிட்டேன். ஸோ சைட் பை சைட் பிகாம் வந்து கரஸில் முடிச்சு வச்சுருந்தேன். ஸோ இன் ஃபியூச்சர் எம்பிஏ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் இருக்குது. அப்போ எனக்கு ஒரு கோச்சிங் சென்டர் ஆரம்பிக்கணும், நான் பசங்களுக்கு ட்ரெயின் பண்ணணும்னு நீங்கள் சொன்னப்போ அப்பாவோட ரியாக்ஷன் என்ன? அப்பா ஃபுல்லாகவே சப்போர்ட் பண்ணாங்க. ஆக்சுவலாக அந்த கோச்சிங் ஆரம்பிக்கிறதுக்கு முக்கிய காரணம் வந்து செந்தில் பிரபுன்னு சொல்லி திருச்சியில் ஒரு சார் இருக்கார். நான் அவர்கிட்ட தான் நான் கிளாஸ் போயிட்டுருந்தேன். அவர் தான் வந்து எனக்கு இந்த ஐடியா கொடுத்ததே. நீங்கள் வந்து நான் அவர் என்ன பண்ணுவார்னா, நான் ஒரு டாபிக் வந்து அவர் நடத்திட்டார்னா ஆஃப்டர் 1 or 2 வீக்ஸ் கழிச்சு நம்மளை அந்த டாபிக் எடுக்க சொல்லுவாங்க. ஸோ நான் அந்த டாபிக் எடுக்கிறத பார்த்துட்டு சார் தான் சொன்னாங்க, உனக்கு கோச்சிங் நல்லா வருது, ஸோ நீ கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்னோடய மெயின் எய்ம் என்ன அப்படின்னா, புதுக்கோட்டையில் வந்து நான் விளையாடும்போது டோர்னமெண்ட்ஸ் நடக்காது. நான் ரொம்ப டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அப்பாட்ட நான் கேட்டேன், அப்பா நம்ம டோர்னமெண்ட் நடத்துவோம் அப்படின்னு. ஸோ அப்பா சொன்னாங்க சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்பா ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணிட்டு ஒரு அகாடமி ஒன்று ஸ்டார்ட் பண்ணி, மெயினாக வந்து நான் வந்து ஒரு அகாடமி ஸ்டார்ட் பண்ணதே டோர்னமெண்ட் நடத்துறதுக்காக தான். ஸோ அப்போ டோர்னமெண்ட் நடத்தும் போது அங்கே வந்திருந்த பிளேயர்ஸ் நிறையா பேர் பார்த்துட்டு நீங்கள் கிளாஸ் எடுங்க சார், நாங்கள் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னாங்க. ஸோ அப்படியே ஆரம்பிச்சது தான் அந்த நம்மளாக இருக்கணும். ஆன்லைன் கோச்சிங் எப்படி இருக்குது உங்களுக்கு? இட் வாஸ் ஈஸி. நமக்கு இப்போ எல்லாமே ஆன்லைன் பிளாட்ஃபார்மாக மாறிடுச்சு. இந்த கோவிட்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நமக்கு ஆன்லைனில் வந்தனால ரொம்ப ஈஸியாக நம்ம அதை புரிஞ்சுக்க முடியுது, அவங்க பண்ணிடுவாங்க. பட் லைவ் அளவுக்கு நமக்கு இல்லாட்டியும் பட் ஓகே. பட் நேராக நம்ம கற்றுக்கும் போது இன்னும் அந்த போர்டோட டச் அந்த இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். பட் லைவ்ல அந்த ஒரு டிஃபிகல்ட்டி மட்டும் ஃபேஸ். செஸ் பற்றி என்னன்னே தெரியாமல் எடுத்த உடனே வந்து எல்லாருமே வந்து கிரிக்கெட் போகணும், எனக்கு பேஸ்கெட் பால் போகணும், எனக்கு வாலிபால் பிடிக்கும், அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்த ஒரு கட்டம் மாறி இப்போது செஸ் ஒலிம்பியாட்டா கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ குகேஷோட வெற்றியாக இருக்கட்டும், பிரக்ஞானந்தா தொடர்ந்து அவரோட பேரை வந்து நிலைநாட்டும் போது கிராமப்புறங்களுக்கும் சரி தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன பகுதிகள்லையும் வந்து செஸ் வந்து போய் சேர்ந்துருக்காங்க. இப்போது பேசிக்காக எனக்குலாம் செஸ்னால் என்னே தெரியாதுங்க. ஆனால் நான் வந்து என்னால் அதில் ஷைன் ஆக முடியுமா, இல்லை இந்த ஏஜுக்குள்ளே தான் என்னால் அதுக்குள்ளே வர முடியுமா, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? செஸ்ஸை பொறுத்தவரைக்கும் ஏஜ் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இப்போ நம்ம டோர்னமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா காலத்தில் 5 வயசு பையன் 4 வயசு பசங்களாம் விளாண்டுறாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 3 வயசு பையன் ஒரு பையன் வந்து இன்டர்நேஷ்னல் ரேட்டிங் வாங்கியிருக்கு. அப்படி அதனால் 3 வயசுலேருந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 96 வயசு ஒரு தாத்தா வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. நம்ம டோர்னமெண்ட்டில் வந்து விளையாடுவாங்க. இப்போ கூட நடக்கிற டோர்னமெண்ட்டுக்கு அவர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காரு. கம்மிங் பிப்ரவரி நடக்க போகுது. ஸோ அந்த டோர்னமெண்ட்டில் அவர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு, 96 வயசு அவருக்கு. ஸோ அதனால் செஸ்ஸை பொறுத்தவரை ஏஜ் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. எல்லாருமே ஈஸியாக கற்றுக்கலாம், ரொம்ப ஈஸியாக கற்றுக்கக்கூடியதான் செஸ். அதில் நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகிறதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு தேவை. ஸோ ஒரு நல்ல ஒரு கோச் கிடச்சிட்டாங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஈஸியாகவே உங்களால் ஷைன் பண்ண முடியும். நீங்கள் ஆரம்பத்தில் நினச்சிங்களா நம்ம ஒரு டோர்னமெண்ட் நடத்தும் போது புதுக்கோட்டையில் இவ்வளோ வரவேற்பு இருக்கும், ஒரு 3 வயசு பையன்லேருந்து 96 வயசு தாத்தா வர வருவாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள்? கண்டிப்பாக இல்லை. நான் ஃபஸ்ட்டு எதிர்பார்க்கல இந்த லெவலுக்கு நம்ம சக்ஸஸ் ஆகுமா அப்படிங்கும்போது கொஞ்சம் சரி நான் என்ன நினச்சேன்னா நம்மள மாதிரி கஷ்டப்படுறவங்க ஒரு 10 பேராவது அதில் விளையாடணும் அப்படிங்கிறது தான் எய்மாக இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே ரீச் ஆகிடுச்சு. ஆல் ஓவர் வேர்ல்டுலேருந்துலாம் விளாண்டாங்க. நம்ம லாஸ்ட் டைம் நடத்தும் போது கிட்டத்தட்ட ஒரு 600 பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து விளாண்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 ஃபெடரேஷன்ஸ், அதாவது ஃபெடரேஷன் தான் அதர் கண்ட்ரிஸ், 6 கண்ட்ரிலேருந்து அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்கிறது ரொம்பவே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஓகே, இப்போ உங்களோட பார்வையில் ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம கவர்மெண்ட் எப்படி இருந்தது ஸ்போர்ட்ஸ் விஷயத்தில், இப்போ எப்படி?
இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து நம்பர் ஒன். என்னை இப்போ கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் எது நம்பர் ஒன் சொன்னால் நான் ஸ்போர்ட்ஸ் தான் இப்போ சொல்லுவேன். இப்போ இருக்க கவர்மெண்ட் வந்து ஸ்போர்ட்ஸுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுவும் நம்ம டெப்டி சிஎம் சார் தான் அதுக்கு வந்து மினிஸ்டருங்கனால ரொம்பவே ஃபுல் ஃப்ளெட்ஜாக இறங்கி நான் நிறையா நியூஸஸ் நிறையா ஆர்டிகல்ஸில் பார்த்தேன். எல்லாருமே சொல்லிட்டாங்க முன்னாடிலாம் வந்து ஸ்போர்ட்ஸ்க்கு நம்ம வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்தது சில ஒர்க்ஸ் நடக்கணும் அப்படின்னா. இப்போலாம் கேட்டால் உடனே சேங்ஷன் பண்ணுறாங்க நிறையா. முக்கியமாக சொல்லலாம் சிஎம் ட்ராஃபி ரொம்ப பெரிய லெவலில் அது வந்து ஹிட் ஆச்சு. நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸு ஏன்னா இப்போது வந்து முன்னாடிலாம் எப்படி இருந்தாங்கன்னா ஸ்போர்ட்ஸை பொறுத்தவரைக்கும் ஒன்லி ரிச் பீப்புள்ஸ் தான் விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இப்போ அதெல்லாம் இல்லை இந்த கவர்மெண்ட்டில். ஸோ கீழே உள்ள பீப்புள்ஸுமே ஈஸியாக போய் விளையாடுற லெவலுக்கு இந்த கவர்மெண்ட் ஃபுல் சப்போர்ட்டில் இருக்காங்க. மெயினாக வந்து ஒலிம்பியாட் வந்ததுக்கப்புறம் செஸ்ஸுக்காக கிட்டத்தட்ட ஒரு 3 டோர்னமெண்ட் நடத்திட்டீங்க. இப்போ 4வது டோர்னமெண்ட் பிப்ரவரி 1 to 5 1 to 5 வரப்போகுது. இப்போ ஒவ்வொரு டோர்னமெண்ட்லேயும் ஒரு விஷயம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். இந்த டோர்னமெண்ட்டில் இந்த விஷயத்தை நம்ம அச்சீவ் பண்ணி காட்டணும் அப்படின்னு. அந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு டோர்னமெண்ட்டில் நினச்சது என்ன? ஃபஸ்ட் டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 25 இயர்ஸ்க்கு முன்னாடி புதுக்கோட்டையில் வந்து டோர்னமெண்ட் நடந்தது அந்த ரேட்டிங் டோர்னமெண்ட் அப்படிங்கிறது. ஸோ இந்த டோர்னமெண்ட் யாருமே நடத்தவே முடியாது அப்படின்னாங்க புதுக்கோட்டையிலலாம். இல்லை நான் நடத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அதை சேலஞ்சாக எடுத்தால் நான் பண்ணேன். எனக்கு சம் அமௌண்ட் லாஸ் ஆனது எனக்கு ஃபஸ்ட் டோர்னமெண்ட்டில். பட் நான் அதை பற்றி ஃபீல் பண்ணல. ஏன்னா நடத்தணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஒரே எய்மாக இருந்தது. ஸோ நடத்தினேன். ஸோ அதை வச்சுட்டு செகண்ட் டோர்னமெண்ட்டில் ஓகே இந்த தடவை நம்ம லாஸ் ஆகாமல் நல்லா ஒரு நேமோடு இருக்கிற மாதிரி நடத்தணும் அப்படின்னோம். ஸோ அது செகண்ட் டோர்னமெண்ட்டில் எனக்கு அச்சீவ் ஆனது. தேர்ட் டோர்னமெண்ட் நடத்தும் போது இவங்க டோர்னமெண்ட் நடத்தினா நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி வெளியிலேருந்து பிளேயர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ட்ரிபிள்எஸ் அப்படின்னு சொல்லி நம்ம அகாடமி டைம் நம்ம டோர்னமெண்ட் நேமோ அதான் ட்ரிபிள்எஸ் தான் நடக்கும். ட்ரிபிள்எஸ் டோர்னமெண்ட்னா நம்ம என்ட்ரிஸ் கொடுக்கணும், நம்ம போகணும், ரொம்ப ப்ராப்பராக பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நேம் செட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அது தேர்ட் டோர்னமெண்ட்டில் எனக்கு வந்து என்னென்னா என்ட்ரிஸ் நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு. ப்ராப்பராக இவங்க நடத்துவாங்க, இந்த டோர்னமெண்ட் நம்ம கம்பலாக போகலாம் அப்படிங்கிற லெவலுக்கு பிளேயர்ஸ் எல்லாமே ரெடி ஆகிட்டாங்க. இப்போ ஃபோர்த் டோர்னமெண்ட்டும் அதான் நான் எதிர்பார்க்குறேன். அதே மாதிரி எல்லா பிளேயர்ஸும் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக உங்களுடைய அடுத்தடுத்த எண்ணங்கள் வந்து இன்னும் பெரிய லெவலில் ஈடேறும். இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்க்கும்போது வந்து தமிழ்நாட்டில் செஸ் பிளேயர்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்காங்க. இவங்க அடுத்த முறை இறங்கினா கண்டிப்பாக வின் பண்ணிடுவாங்க, இவங்க அடுத்த முறை நம்மளோட பேரை காப்பாற்றுவாங்க அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்குல்ல. இது இன்னும் அடுத்த கட்டமாக எப்படி போகும் உங்களுடைய பார்வையில்? நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து முன்பே கணிக்கிறீங்க. கண்டிப்பாக செஸ்ஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு தான் நம்பர் ஒன்னாக இருக்குது. நம்ம இந்தியா தான் நம்பர் ஒன் சொல்லுவோம் ஆல் ஓவரில். பட் அதுலேயுமே செஸ்ஸில் வந்து தமிழ்நாடு தான் நம்பர் ஒன். ஸோ செஸ் கேபிட்டல் தமிழ்நாடு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பிளேயர்ஸ் இருக்காங்க. இவங்க ஷைன் பண்ணியிருக்கிறது 1-2 பேராக இருக்கலாம். பட் ஷைன் பண்ணாமல் இன்னும் நிறையா ஜிஎம்ஸ் இருக்காங்க, உமன் கிராண்ட் மாஸ்டர்ஸ் இருக்காங்க, ஐஎம்ஸ் இருக்காங்க, அப்கமிங் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் டெவலப் பண்ணுறதுக்காக தமிழ்நாடு அசோசியேஷன்லேருந்து கூட பார்த்தீங்கன்னா ஐஎம் டோர்னமெண்ட்ஸ்னு சொல்லி நிறையா பிளேயர்ஸை க்ரியேட் பண்ணுறாங்க, ஜிஎம் டோர்னமெண்ட்ஸ் நடத்துகிறாங்க. நிறையா நியூ பிளேயர்ஸ் வந்து அசோசியேஷன் வந்து ஃபுல்லாக க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக இன்னும் நிறையா பிளேயர்ஸ் தமிழ்நாட்டிலேருந்து கண்டிப்பாக வருவாங்க. இப்போ 4வது டோர்னமெண்ட் இருக்குல்ல, அதுக்கான வேறுபாடுகள்லாம் எப்படி போயிட்டுருக்கு? நீங்கள் எப்படி? ஏற்பாடு ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. பிளேயர்ஸ் எல்லாமே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ February 1 அன்றைக்கி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்யூ.